கிளாக் இருக்குங்களா, சிக்னல் கிளாக், அங்கிருந்து வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ட்ரெண்ட்ஸ் வருது. ட்ரெண்ட்ஸுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல பாத்தீங்கன்னா எஸ் பேங்க். எஸ் பேங்க்கு கீழே வந்து அண்டர் கிரவுண்ட்ல தான் நம்மளோட ஸ்ரீ பாலாஜி பட்டு சென்டர் இருக்குங்க. அண்டர் கிரவுண்ட்ல இங்க வந்தீங்கன்னா நம்மளோட ஸ்ரீ பாலாஜி பட்டு சென்டர் இருக்குங்க. வாங்க நம்ம இப்போ உள்ள போலாம். தம்பி வணக்கம். வணக்கம்மா. பாருங்க, இது நிறைய பட்டு புடவை இருக்குது, ஒரு 5-6 சாரி இருக்கு. எவ்வளவு அமௌண்ட் கிடைக்குது என்ன ஏதுன்னு சொல்லுங்க. சரிங்க. சாரீஸ் எல்லாம் போகுமா? போற மாதிரி இருக்கு மேடம். நான் பாக்குறேன், தேய்ச்சாதான் எனக்குமே தெரியும். ஓகே ஓகே, பாக்குறேன். தேய்ச்சுதான் சொல்லுவாங்க போல. இந்த மாதிரி பாருங்க, நம்ம கோல்டு எல்லாம் தேய்ச்சு பாப்போம்ல, அந்த மாதிரி தேய்ச்சு பாக்குறாங்க. இது போகும் மேடம். இது போகுங்களா? போகும் மேடம். பாருங்க, எந்த மாதிரி புடவை நீங்க பாத்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்க பாத்துக்கிட்டீங்க அப்படின்னா தான் ஓ இந்த மாதிரி சாரினா போகும் அப்படின்னு உங்களுக்கு தெரியும். ரெண்டு பக்கம் பாருங்க. இது போகுங்களா? சூப்பர். பாருங்க, கம்பி மாதிரி கொடுத்துருக்காங்க இந்த சாரில. இதுவும் போகும் மேடம். இதுவும் போகும். நம்ம எந்த மாதிரி புடவை போகும், எந்த மாதிரி புடவை, எத்தனை வருஷம் பழமையா இருக்குமா, புதுசா இருக்கிற புடவை போகுமா, நிறைய டவுட் நிறைய மக்களுக்கு இருக்கு. நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அதுக்கு? புதுசா இருக்க புடவை போகாது. ஒரு 20 இயர்ஸ் அந்த மாதிரி பேக்ல இருக்கிறது மட்டும்தான் இந்த மாதிரி காப்பர் வரும். இதுல 30 இயர்ஸ் 40 இயர்ஸ் புடவை. இது எல்லாமே 30 இயர்ஸ் 40 இயர்ஸ் புடவை. இந்த மாதிரி 20 இயர்ஸ் புடவை எல்லாம் காப்பர் கலர்ல வரும். தெரியுங்களா? நான் தேய்ச்ச 3 புடவையுமே வெள்ளை கலர்ல வந்திருக்கு. இந்த ஒரு புடவை காப்பர் கலர்ல. அப்ப இது போகாதா? போகாது மேடம். ஓகே ஓகே, இத எடுத்து வச்சுறேன். ஜீன் தேய்க்கிறேன். இதுவும் காப்பர் கலர்ல தான் மேடம். இதுவும் போகாது. இந்த 2 சாரியுமே போகாது மேடம். இந்த 3 புடவை போகுது போகாது அது எல்லாமே நீங்க ஃபிராங்கா எல்லாத்துக்கிட்டயும் சொல்லிடுறோம் மேடம். நான் தேய்க்கிறது உங்க கண்ணுக்கு முன்னாடி தான் தேய்க்கிறேன். சரி, இந்த புடவையில அப்படி என்னதான் இருக்கு நிறைய மக்கள் கேட்பாங்க. அவங்களுக்கு என்ன சொல்லுங்க? வெள்ளி இருக்குங்க மேடம். வெள்ளி. அந்த வெள்ளிக்கு தான் நீங்க காசு தரீங்க மேடம். இந்த துணியில ஒண்ணு இருக்காது. துணியில வேல்யூ கிடையாது. இந்த ஜரி இருக்கு பாத்தீங்களா? இதுல வெள்ளி இருக்கும். இந்த வெள்ளியை மட்டும் எடுத்துக்கோங்க. இதுக்கு மட்டும் தான் வேல்யூ பண்ணுவாங்க. ஓகே ஓகே ஓகேங்க. இது மொத்தம் எத்தனை அமௌண்ட் வருது கிடைக்குதுன்னு சொல்லுங்க. இந்த ஒரு புடவை மட்டும் இது வைர ஊசி புடவைன்னு சொல்லுவாங்க மேடம். சரிங்க. உள்ள பாத்தீங்கன்னா புடவைக்குள்ளே நூல் போயிருக்கு. இந்த முந்தியும் வந்து பேக்கட் முந்தியா இருக்கும். இந்த ஒரு புடவைக்கு மட்டும் 20,000 ரூபாய்க்கு. 20,000 ரூபாய்க்கு. பாருங்க மக்கள், இந்த ஒரு புடவை நமக்கு 20,000க்கு போகுது. இந்த மாதிரி ஒரு புடவை உங்க வீட்டுல சும்மா இருக்கு, கிழிஞ்சிருந்தாலும் வாங்கிக்கலாம். கிழிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல மேடம். அது நெருப்புல இருந்திருந்தாலும் பரவாயில்ல. அது எந்த நிலைமையில இருந்தாலும் நம்ம வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அதுக்கான அமௌண்ட் கொடுத்துருவீங்க. நேர்ல தான் வரணுமா இல்ல ஆன்லைன்ல? வேற ஊர்ல பாக்குறாங்க இந்த வீடியோலாம் எப்படிங்க? வேற ஊர்ல பாக்குறாங்கன்னா அவங்க ஒரு போன் மட்டும் பண்ணா போதும். போன் பண்ணதுக்கு அப்புறம் அதே நம்பருக்கு வந்து சாரியை வந்து வாட்ஸ்அப் பண்ணா போதும் மேடம். நான் போகுமா போகாதா அப்படிங்கறத சொல்லிடுவேன். உங்களுக்கு ஓகேவா இருந்துச்சுன்னா நீங்க கொரியர் பண்ணா போதும் மேடம். எனக்கு உங்களுக்கு வந்து நான் பேமெண்ட் பண்ணிடுவேன். ஓகே, கண்ணிலே பார்த்து எல்லாம் சொல்லிடுறேன். எல்லாமே சொல்லிடலாம். ஓகே ஓகே ஓகே. தம்பி, இந்த புடவைக்கு இந்த புடவை பாத்தீங்கன்னா இதுல இது பார்டர் இருக்கும், கீழே இருக்க பார்டர் இருக்கும், உள்ள நூல் போயிருக்கும். இது ஒரு 12,500 12,000 வரும். 12,000 ரூபாய். நெக்ஸ்ட் இது இந்த புடவை பாத்தீங்கன்னா பெரிய பார்டர்னு சொல்லுவாங்கம்மா. ஓகே. இங்கேயும் பெரிய பார்டரா இருக்கும், இங்கேயும் பெரிய பார்டரா இருக்கும். இது ஒண்ணு 11,000 ரூபாய்க்கு. 11,000 ரூபாய். அப்ப எவ்வளவு ஆச்சுங்க? இந்த 3 புடவைக்கு எவ்வளவு காசு? 3 புடவையும் சேர்த்து 43,500 ரூபாய்க்கு. 43,500. 43,500. நம்ம கேஷா கேட்டாலும் தந்துருவீங்க? ஜிபே? எனக்கு கேஷ் தான் வேணும், இருக்குங்களா? தரேன். மக்களே, 43,500 ரூபாய் வாங்கிட்டு போறேன் நானு. இந்த மாதிரி ஒர்த்தான புடவை உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா கண்டிப்பா உங்களுக்கும் கிடைக்கும். இது விளம்பரம் மட்டும் இல்லைங்க. இந்த ஒர்த்தான இந்த மாதிரி புடவை இருந்துச்சுன்னா கண்டிப்பா உங்களுக்கு அமௌண்ட், இந்த மாதிரி அமௌண்ட் நீங்களும் வாங்கிட்டு போகலாம். ஓகேங்களா? உங்ககிட்ட பழைய பட்டு புடவை இருந்துச்சுன்னா மறக்காம ஸ்ரீ பாலாஜி பட்டு சென்டர்ல கொடுங்க. ஜஸ்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்க. அமௌண்ட் என்ன அப்படிங்கறத அவங்க சொல்லிடுவாங்க. நீங்க நேர்ல வந்து கூட வாங்கினா வாங்கிக்கோங்க. இல்ல அப்படின்னா ஆன்லைன் பண்றவங்க கொரியர் அனுப்பிச்சிட்டு கொரியர் நம்பர் அனுப்பிட்டீங்கன்னா அவங்க உங்களுக்கு கூகுள் பே, போன் பே அனுப்பிடுவாங்க. 40,000 ரூபாய் இருக்கு மேடம். சரிங்க. இது 3,500 ரூபாய் இருக்கு. ஒரே நிமிஷம். இது 3,500 ரூபாய் இருக்கு மேடம். 43,500. ஓகே. தம்பி, ரொம்ப தேங்க்ஸ். என் ஃப்ரெண்ட்ஸ்க்கு, ஃபேமிலிஸ்க்கு எல்லாத்துக்குமே கண்டிப்பா உங்களுக்கு சொல்றேன். கண்டிப்பா அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பெஸ்டா பண்ணி கொடுங்க. எங்க வியூவர்ஸ் வந்தாங்கன்னா அவங்களுக்கும் நீங்க பெஸ்டா கண்டிப்பா அவங்க வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே பெஸ்டா தான் பண்ணி கொடுப்போம். நம்ம எப்பவுமே வீடியோ பார்த்துட்டு வரவங்களுக்கு எல்லாத்துக்குமே நம்ம பெஸ்டா தான் பண்ணி கொடுப்போம். ஓகே. ஒன்ஸ் அகைன் நம்மளோட கடை வந்து எங்க லொகேட் ஆயிருக்குன்னு வியூவர்ஸ்க்கு கண்டிப்பா சொல்லுங்க. நம்ம ஆர்எஸ்புரம் போஸ்ட் ஆஃபீஸ்க்கு பக்கத்துல கிளாக் டவர் இருக்கும் மேடம். கிளாக் டவர்ல இருந்து நீங்க டுவர்ட்ஸ் வந்தீங்கன்னா ட்ரெண்ட்ஸ் இருக்கும். ட்ரெண்ட்ஸ்க்கு ஆப்போசிட்ல எஸ் பேங்க் இருக்கும் மேடம். எஸ் பேங்க் கீழ அண்டர் கிரவுண்ட்ல இருக்கு. அண்டர் கிரவுண்ட்ல வந்துட்டீங்கன்னா சூப்பரா இந்த மாதிரி நீங்களும் பணத்தை வாங்கிட்டு போய்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இங்க முடியுது. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வேலை நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பா லைக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் கூட, ஃபேமிலி கூட எல்லாத்துக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. பாய்.